வென்ஸ்டே மார்னிங். ஸோ வின்டர் இங்கே முடிகிற சீசனில் இருக்குது அப்படின்றதுக்காக ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹூடியே போட்டுக்கிறேன், எனக்கு வந்து லைட் ஜாக்கெட் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போனோம். போகிற வழியில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஐஸ் வந்து கிறிஸ்டல்ஸாக இருந்தது. அதை ஃபுல்லாக வந்து உடச்சி விட்டுட்டு இருந்தாங்க. சரி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற அந்த கேப்பில் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கூட கம்பெனி கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்க கொஞ்சம் சிம்பிளான ரெசிப்பியே பண்ணிடலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டேன். யூஸ்வலாக பார்த்தோன்னா ரைஸ் அப்படின்றது வீக்லி ஒன்ஸ் தான் நாங்கள் வந்து எடுத்துப்போம். இந்த ஒரு ஸ்டைல் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணி ஒரு 4 to 5 இயர்ஸ் ஆகுது. நான் இந்தியாவில் இருக்கும் போதே பார்த்திங்கன்னா ரைஸ் டெய்லி கன்சம்ஷன் எடுத்துக்க வேண்டாம், அதுவும் ஒயிட் ரைஸ் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவேன். அதே போல் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்டா தான், அதாவது செஞ்சால் தான் வந்து சாப்பிடுவாங்க வீட்டில் அப்படின்றதுக்காக வேறு என்ன மாதிரியான டிஷ்ஷஸ் செய்கிறது அப்படின்றத நான் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போதே வந்து யோசிச்சுட்டே வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நார்மலாக வந்து சிக்கன் டெய்லியுமே ப்ரோட்டீன் தேவை அப்படின்றதுக்காக சிக்கன் பிரெஸ்ட் வந்து நாங்கள் வாங்கிடுவோம். ஸோ சிக்கனும் அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸும் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். பையன் பார்த்திங்கன்னா வெறும் வெஜிடபிள்ஸும் சிக்கனும் கொடுத்தா சிக்கன் சாப்பிட்டுட்டு வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்துடுவான். ஸோ அவனுக்காக மட்டும் சும்மா ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் போட்டு அதை ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு ஒரு எம்டி பாக்ஸ் தான் கொண்டு வந்திருந்தான். நான் வந்து இந்த ப்ளூபெர்ரிஸ் வந்து டெய்லியுமே எடுத்துப்பேன். ஃபீமேல்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 to 100 கிராம்ஸ் ப்ளூபெர்ரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் எழுந்ததும் வந்துட்டு இந்த பால்கனி கதவை திறந்து பார்க்கலன்னா எனக்கு வந்து பொழுதே விடியாதுங்க. ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம் சீசனில் தான் வெளிச்சத்தையே நம்ம பார்க்க முடியும். யூஸ்வலாக வெளிச்சமாக வந்து இருக்காது. அதனால் அதை நான் பார்த்துட்டு தான் கிச்சனுக்கே வருவேன். நாங்கள் பெரும்பாலும் வாங்குகிற வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராசன் வெஜிடபிள்ஸ் தான் வாங்குவோம். இது வந்து ஒரு 2 kg அளவுக்கு இருக்கும். ஸோ இங்கே ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு $10 to $15 வரும். அதை எடுத்துகிட்டு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கேரட்டும் பச்சை பட்டாணியும் இருந்தது. இதிலே கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி, கார்ன் அந்த மாதிரியும் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு. ப்ரோக்கலி இந்த மாதிரியான பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான காய்கறியும் ஆட் பண்ணிப்பேன் நான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கேப்சிகம் ஆட் பண்ணிட்டேன். பையன் வந்து கேப்சிகம் போட்டால் ரொம்ப நல்லாவே அவனுக்கு பிடிக்குன்றதுக்காக அந்த டேஸ்ட் ஆட் பண்ணிடலான்னு. இது ஆர்கானிக் கோகோனட் ஆயிலுங்க. நான் இந்தியாவில் இருக்கும் போதே செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இங்கே எனக்கு செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடைக்கல அப்படின்றதுனால இந்த கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிப்பேன். பெரிய அளவுக்கான ஸ்பைசஸ் மசாலாஸ்லாம் எதுவும் நான் ஆட் பண்ணுறது இல்லை. இதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து வீட்டில் அரைச்சி அம்மா கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ இப்போ அந்த அளவுக்கு வாங்க வேண்டாம், இங்கே என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டைல் மாற்றிட்டு வரேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம ஒரு முட்டை உடச்சி ஊற்றி ஒரு பொரியலில் வந்து கலந்து கொடுத்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் சொல்லணும் சிம்பிளாக. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சாப் பண்ணதை போட்டுட்டு சோயா சாஸ் ஒரு ஸ்பூனும் அதுக்கப்புறம் பெப்பரு, சால்ட்டு இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரைஸ் போட்டு கிளறி கொடுத்தாலே ஃப்ரைட் ரைஸ் மாதிரியான டேஸ்ட் வந்து நமக்கு வந்துடும். சாஸ் வந்து நான் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன். அதே போல் கெச்சப் வந்து ஆட் பண்ண மாட்டேன். டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி. இந்த மாதிரி கொடுத்தாலே வந்துட்டு அவன் அங்கே போயிட்டு ஸ்கூலில் மைக்ரோவேவில் சூடு பண்ணி சாப்பிட்ருவான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோயா சாஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதா பார்த்து நான் வாங்குவேன். அன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கீழே ஊற்றிடுச்சின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக தொடச்சிட்டு வெளியே போய் காய போடலான்னு சொல்லிட்டு துணியை காய போட்டேன். காய போட்டால் மொடனே இருக்குது. திருப்பி அது காயவே இல்லை சரியாகவே. திருப்பி மறுபடியும் காய போடலான்னு போட்டிருக்கேன். அது எப்படி வரும் அப்படின்றது தெரியல. ஸ்னோ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பால்கனி ஃபுல்லாக கரைஞ்சிருக்கு. நாங்கள் போன வாரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டோம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் இன்னும் ஃபுல்லாகவே போகல. யூஸ்வலாக வந்து ஸ்னோ வந்தாலே சிட்டி நெக்ஸ்ட் டேவே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதே தான் போகும். இங்கே கேனடாவில் நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மோர் தென் 8 months வரைக்கும் வின்டர் இருக்கும். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.